ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு பார்ட் 2. ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இது பார்ட் 2 வீடியோ. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா டிஎன்பிசியில் யூனிட் 6ல் விடுதலை போராட்டங்களில் தமிழ்நாட்டின் பங்கு அந்த டாப்பிக்கில் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு 8 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரவுலட் சத்தியாகிரகம், செகண்டு கிலாபத் இயக்கம். ரவுலட் சத்தியாகிரகம் 1919, கிலாபத் இயக்கம் 1920, 3 ஒத்துழையாமை இயக்கம் 1920, வரிகொடா இயக்கம் 4, 5 கள்ளுக்கடை மறியல், 6 சைமன் குழு புறக்கணிப்பு, 7 சுயராஜ்யத்தை நோக்கி, 8 சுப்பராயன் அமைச்சரவை. இது வரைக்கும் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 3 to 4 மார்க் இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இந்த டாபிக்ஸ்லேருந்து வந்துடுது. கண்டிப்பாக கொஷின் எப்படி கேட்குறாங்களா, மேட்சிங்கில் கேட்பாங்க. எந்த போராட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றது, இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்கலான்னு பார்த்தோம்னா, எந்த போராட்டத்துக்கு எந்த தலைவர் தலைமையேற்று நடத்தினார். சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார், வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமையேற்று நடத்தியவர் யார், நீல் சிலை அகற்றும் போராட்டத்தை தலைமையேற்றி நடத்தவர் யார், இப்படி தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் படிங்க. இந்த அளவுக்கு படித்தாலே போதும், நம்ம ஈஸியாக கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணி மார்க் வாங்கலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா டேட்டா நம்ம தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன் சார் புக்கில் எடுத்துருக்கோம், ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுத்துருக்கோம். எல்லாத்தையுமே ஒன்றா தொகுத்து கொடுக்குறோம். நீங்கள் இந்த 2 வீடியோ பார்த்தாலே போதும், கண்டிப்பாக 2 மார்க் மினிமம் 2-3 மார்க் எடுக்கலாம். சரி, இப்போ நம்ம சிலபஸுக்குள்ளே போயிடலாம். நீல் சிலை அகற்றும் போராட்டம். ஸோ நீல் சிலை அகற்றும் போராட்டம் ஃபஸ்ட் இந்த நீல் என்றவர் யாருன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த நீல் சிலை அகற்றும் போராட்டத்துக்கு தலைமை தாங்குவங்களை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். ஸோ அதை பார்த்துடலாம். சென்னை இராணுவ பிரிவில் தலைமையில் இருந்த கர்னல் நீல் 1857 பெருங்கிளர்ச்சியை ஒடுக்குவதில் தீவிரமாக செயல்பட்டதை அடுத்து அவரை பாராட்டும் விதமாக சென்னை மவுண்ட் ரோட்டில் இவருக்கு சிலை வைக்கப்பட்டது. ஸோ நம்மளுக்கு பெரும்புரட்சி தெரியும், 1857 நடந்தது. அதை அடக்கிறதுக்கு நிறைய பேர் போராடினாங்க. அதில் முக்கிய அதிகாரியாக பார்த்தோம்னா கர்னல் நீல் என்றவர் அப்போது சென்னை இராணுவ பிரிவுக்கு இவர் தலைமை வச்சுட்டு இருந்தார். இவர் போயிட்டு அந்த கலவரத்தை, அந்த பெரும் புரட்சியை ஒடுக்கிய காரணத்தால் இவரை பாராட்டும் விதமாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்போ என்ன பண்ணியிருக்கான், சென்னையில் இருக்க மவுண்ட் ரோட்டில் இவரோட சிலையை வச்சுருக்கான். ஸோ அந்த சிலை அப்படியே இருந்திருக்கு. அந்த 1920, 25, 27 இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டங்கள் அதிகமாக ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை போராட்டம் அதிகமாகும்போது ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியின் சிலையை நம்ம எப்படி பார்த்தோன்னா நார்மலாக பார்க்க முடியுமா, சிலையை நடு ரோட்டில்? ஸோ கண்டிப்பாக பார்க்க முடியாது. அதை கண்டிப்பாக சேதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்போது அதுக்கு அதை அகற்றுறதுக்கு நார்மலாக சொல்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு, எங்கள் மனசை புண்படுத்துகிற மாரி இருக்குது, இதை நவுத்துங்கன்னு சொல்லும்போது அதை என்ன பண்ணுறாங்க, நகர்த்த மாட்டோம், இந்த சிலையை அப்புறப்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லுது. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தானே இருக்கான். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி ரைட்டு சொல்லி பார்த்துட்டு அவங்க செய்யலை, நம்ம என்ன பண்ணுவோம், போராட்டம் பண்ணி சிலையை சேதப்படுத்துவோம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் நினைக்குது. ஸோ அந்த குரூப் தான் யாருன்னு பார்த்தோம்னா 1927 ஆகஸ்ட் 11 தொடங்கிய நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு சுப்புராயலு நாயுடுவும் முகமது சாலியா ராவுத்தரும் தலைமை தாங்கி நீலின் சிலையை உடைத்து சேதம் செய்தனர். பார்த்துக்குங்க, இந்த நீலின் சிலையை அகற்ற சொல்லி போராட்டம் செய்து சிலையை சேதம் செய்தவர் யாருன்னு பார்த்தோம்னா இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. சுப்புராயலு நாயுடு, முகமது சாலியா ராவுத்தர், இந்த 2 பேரும் தான் என்ன பண்ணுறாங்க, 1927 வருஷம் முக்கியம். எந்த வருஷம் நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்றதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. நீல் சிலை அகற்றும் போராட்டத்துக்கு தலைமை தாங்கியது யாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கும்பொழுது அந்த குழுவை அகற்றுவதற்காக நெல்லை சோமராஜலுவின் தலைமையில் சத்தியாகிரக குழு துவங்கப்பட்டது. இது இவரோட பெரும் முக்கியம், நெல்லை சோமராஜலு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, காலம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. 1937 இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது. தமிழ்நாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸின் சார்பாக ராஜாஜி முதலமைச்சர் ஆகிறாரு. அந்த முதலமைச்சர் ஆன உடனே கண்டிப்பாக முதல் வேலையாக என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தோம்னா இந்த நீல் சிலையை கர்னல் நீல் அவரோட சிலையை மவுண்ட் ரோட்லேருந்து அகற்றுறாங்க. ஸோ இதுதான் நீல் சிலை கட்டும் போராட்டத்துக்கான டேட்டாஸ். மேக்ஸிமம் எல்லா டேட்டாவும் கவர் பண்ணியிருக்கோம். இதுவே படித்தா போதுமானது. அடுத்து பார்த்தோம்னா சைமன் குழு புறக்கணிப்பு, அது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த சைமன் குழு 1927 சென்னைக்கு வருவாங்க. இதில் டேட்டா கொஞ்சம் தப்பாக இருக்கும், மிஸ்மேட்சாக இருக்கும். நான் சொல்கிறது மட்டும் காதில் வாங்கிக்கிங்க. அப்படியே 1927 பார்த்தோம்னா 1927 தான். 1927 February 18 அப்போ இக்குழு சென்னை வந்தபோது கருப்பு கொடி காட்டி சைமனே திரும்பி போ என்று முழக்கமிட்டனர். இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சைமன் குழுவுக்கு, அதாவது
சைமன் குழு புறக்கணிப்பு அந்த ஒரு போராட்டத்துக்கு தலைமை ஏற்றது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எஸ் சத்தியமூர்த்தினார். ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா பூரண சுயராஜ்யத்தை நோக்கி 1927. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பூர்ண சுயராஜ்யம் கேட்போம். அவன் என்ன பண்ணுவான், பகுதி அளவு சுயராஜ்யம் தான் கொடுப்பாங்க. பூர்ண சுயராஜ்யம்னா விடுதலை தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கு முன்னெடுப்பாக நேரு ஒரு விஷயம் பண்ணுறாரு. அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியம். கொடுத்துருக்க 3 பாயிண்ட்டுமே ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் பாருங்க. 1927 சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் பூரண சுயராஜ்யமே இந்தியாவின் குறிக்கோள் என அறிவிக்கப்பட்டது. ஸோ முழுமையான சுதந்திரம், பகுதியளவு சுதந்திரம் எங்களுக்கு தேவையில்லை, முழுமையான சுதந்திரமே எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. அதுக்கப்புறம் 1930 தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. அதை நிறைவேற்றணும், பூரண சுயராஜ்யம் தான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு 1930 ஜனவரி 26 நாடெங்கும் பூரண சுயராஜ்ய நாள் கொண்டாடப்பட்டது. இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. 1930 ஜனவரி 26 நாடெங்கும் பூரண சுயராஜ்ய நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த ஜனவரி 26 என்ற டேட்டால் தான் என்ன பண்ணுறாங்க, குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளை நினைவு கூறும் விதமாக, அதாவது நம்ம பிரிட்டிஷ்காரங்கிட்ட சுதந்திரம் கேட்டது 1947 ஜனவரி 26 நினைக்கிறேன், அந்த டேட்டில் கேட்டிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஆகஸ்ட் 15 விடுதலை கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப அதிருப்திகரமாக இருந்த காரணத்தால் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த பூரண சுயராஜ்ய நாள் கொண்டாடிய அந்த டேட் ஜனவரி 26 இந்திய குடியரசு நாளாக கொண்டாடப்படுகிறது. இது அடிஷ்னல் டேட்டாக பார்த்துக்குங்க. அடுத்தது தேர்ட் பாயிண்ட்டு, 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார். இது ரொம்ப முக்கியம். 1930 ஜனவரி 24 ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார். இது ஏன் பண்ணார்னா, நீங்கள் என்ன எங்களுக்கு சுதந்திரம் தரது, நாங்களே சுதந்திரம் அடைஞ்ச மாரி, சுதந்திரம் பெற்ற மாரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் நேரு, ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாரு. அதுதான் பார்த்தோம்னா ராவி நதிக்குரியவரும் என்ன பண்ணுறாரு, சுதந்திர கொடியை ஏற்றுறாரு. இந்தியா சுதந்திரம் பெற்று விட்டுருது. அஃபிஷியலாக பெறலை, ஆனால் நாங்கள் சுதந்திரம் பெற்றுட்டோன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிற மாதிரி, இல்லை இப்படி தான் நம்ம சுதந்திர நாளை கொண்டாடணுன்ற மாதிரி நேரு முதல்ல கொடி ஏற்றுறாரு. ஸோ இந்த டேட் ரொம்ப முக்கியம். பூர்ண சுயராஜ்யத்தை நோக்கி 1927 என்ன பண்ணியிருக்காங்க, என்சி கூட்டத்தில் இந்தியாவுக்கு சுயராஜ்யம் வேணும், பூரண சுயராஜ்யம் வேணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1930 ஜனவரி 26 இந்த நாள் என்ன பண்ணுறாங்க, நாடெங்கும் பூரண சுயராஜ்ய நாளாக கொண்டாடுறாங்க. இது சார்பாக என்ன பண்ணுறாரு, ஜவஹர்லால் நேரு ராவி கரையோரம் சுதந்திர கொடியை ஏற்றிருக்கிறாரு. அடுத்த போராட்டம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சட்ட மறுப்பு இயக்கம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தமிழ்நாட்டில் சட்ட மறுப்பு இயக்கம் ராஜாஜி தலைமையில் நடைபெற்றது. இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் சட்ட மறுப்பு இயக்கம் யார் தலைமையில் நடைபெற்றது கேட்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட்டு, இதன் உச்சகட்ட போராட்டமே உப்பு சத்தியாகிரக போராட்டம் ஆகும். அப்போ சட்ட மறுப்பு போராட்டம்னாலும் உப்பு சத்தியாகிரக போராட்டமும் ரெண்டும் ஒன்று தான். அடுத்தது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் 1930 ஏப்ரல் மாதம் இது நடந்திருக்கும். ரொம்ப இயர் முக்கியம். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, குரூப் 1லேயே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, 1930 ஏப்ரல் 13 திருச்சியில் தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சை மாவட்டத்தின் வேதாரண்யத்தை சென்றடைந்தது. இது இந்த போராட்டம் 1930 ஏப்ரல் 13 திருச்சியில் இது தொடங்குது, இந்த போராட்டம் நடங்குது. ஏப்ரல் 28 தஞ்சை மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யத்தில் சென்று அடைகிறாங்க. இது ரொம்ப முக்கியம். டேட் ஆரம்பித்த டேட்டும் முக்கியம், முடித்த டேட்டும் முக்கியம். அப்போ அந்த போராட்டத்தில் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அந்த பாடலை என்ன பண்ணார், பாடியிருக்காரு, புனைந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட்டு, ராஜாஜி தலைமையில் 12 தொண்டர்கள் உப்பு சத்தியாகிரகத்தை மீறி உப்பை அள்ளினர். அப்போ இந்த உப்பு சத்தியாகிரகம் யாரோட தலைமையில் நடைபெறுதுன்னு பார்த்தோம்னா ராஜாஜியோட தலைமையில் தான் இந்த உப்பு சத்தியாகிரகம் நடைபெறுது. ஸோ உப்பை அள்ளக்கூடாது, உப்புக்கு வரி விதிப்பாங்க. ஸோ சாப்பிட்ற உப்புக்கு கூடமா வரி விதிப்பீங்க, நாங்கள் அதை அள்ளுவோம் தொடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி ஒரு உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடத்துவார். ஸோ அதை பிரதிபலிக்கும் விதமாக இந்தியாவிலையும் இந்தியாவில் நடத்தின போல் தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் அவரோட 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினார்கள். ஃபோர்த் பாயிண்ட்டு, உப்பை எடுத்ததால் ராஜாஜி கைது செய்யப்பட்டார்.
ஃபிஃப்த் பாயிண்ட்டு டிஎஸ்எஸ் ராஜன், ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்தினம், சி சாமிநாதர், சந்தானம் ஆகியோர் முக்கிய தலைவர்கள் ஆவர். உப்பு செலுத்திய அந்த 12 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்களா, அதில் வந்து கைதானவங்கள முக்கியமானவங்க டிஎஸ்எஸ் ராஜன், ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்தினம், சாமிநாதர், கே சந்தானம் ஆகியோர் முக்கிய தலைவர்கள் ஆவார். சிக்ஸ்த் பாயிண்ட்டு தஞ்சை மாவட்டத்தில் கலெக்டரான ஏஜே தார் இப்போராட்டத்தை முடக்க முயன்றார். இது வந்து குரூப் 1 கொஸ்டின். ஏஜே தார் அந்த கலெக்டர் பேர் லாஸ்ட் டைம் கேட்டாங்க. ஏஜே தார் தான் என்ன பண்ணுவார், தஞ்சை மாவட்டத்தில் கலெக்டராக செயல்படும் போது அந்த உப்பை நாங்கள் தொட விட்டால் தானே நீங்கள் இந்த போராட்டம் நடத்துவீங்க, நாங்கள் உப்பே தொட விட மாட்டோம்னு சொல்லிட்டு அதை முடக்கிறதுக்கு பயங்கரமாக முயற்சி செய்தார். செவன்த் பாயிண்ட்டு ஆந்திர பிரகாசம் தலைமையில் சென்னையில் சத்தியாகிரகம் தொடங்கப்பட்டது. இது அப்படி கிடையாது, ஆந்திர பிரகாசம் தலைமையில் ஏதோ டேட்டா மிஸ் ஆகிருக்கு பார்த்துக்குங்க. ஆந்திராவிலையா பிரகாசம் ஒருத்தர் இருப்பார். கரெக்டு, ஆந்திராவை சேர்ந்த பிரகாசம் தலைமையில் சென்னை சத்தியாகிரகம் நடைபெற்றது. கரெக்டு, இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். இது வந்து மொட்டையாக கொடுத்ததால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார், ராஜாஜி. அதே போல் சென்னை சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ஆந்திராவை சேர்ந்த பிரகாசம் தலைமையில் சென்னையில் சத்தியாகிரகம் தொடங்கியது. எய்த் பாயிண்ட்டு 1930 மே 5 காந்தி எரவாடா சிறையில் அடைக்கப்பட்டார். அதனால் 9th பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, காந்தி கைதை எதிர்த்து சென்னை மாநில சட்டமன்ற நியமன உறுப்பினராக முத்துலட்சுமி ரெட்டி தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஸோ இந்த உப்பு சத்தியாகிரகத்துக்காக அவர் காந்தியடிகளை எரவாடா சிறையில் அடைச்சிருவாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக முத்துலட்சுமி ரெட்டி, அதாவது சட்ட மேலவைக்கு சென்னை மாநில சட்டமன்ற நியமன உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்துலட்சுமி ரெட்டி அவர் பதவியை வந்து தியாகம் செய்கிறாரு, ராஜினாமா செய்கிறாரு. காந்தியடிகளை நீங்கள் கைது பண்ணிட்டீங்க, அதனால் எனக்கு பதவி வேணாம்னு சொல்லிட்டு ராஜினாமா செய்கிறாரு. இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. யார் வந்து காந்தி கைதை எதிர்த்து தன்னோட சட்டமன்ற நியமன உறுப்பினர் பதவியை துறந்தவர் யாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. 10th பாயிண்ட்டு 1932 ஜனவரி 26 சென்னை சுயராஜ்ய தினம் கொண்டாடப்பட்டது. சென்னையில் சுயராஜ்ய தினம் கொண்டாடப்பட்டது. ஸோ சுயராஜ்ய தினம் ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா 1930 கொண்டாடியிருப்போம். 1930 ஜனவரி 26 கொண்டாடியிருப்போம். அதே போல் சென்னையில் சுயராஜ்ய தினம் என்னைக்கு கொண்டாடப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1932 அதே ஜனவரி 26. அது 30வது வருஷம், இது 32வது வருஷம். ஸோ இயர் ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதே இல்லை, மேபி கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தனிநபர் சத்தியாகிரகம் 1940 அக்டோபர் 13. ஸோ தனிநகர் சத்தியாகிரகம்னா என்ன, ஒருத்தர் வந்து சத்தியாகிரகம் பண்ணுவார், அவரை கைது பண்ணிட்ட பிறகு அடுத்த இன்னொரு ஆள் வந்து சத்தியாகிரகம் பண்ணுவார். ஒவ்வொரு ஆளாக தான் வந்து இந்த போராட்டத்தில் நடைபெறும். அந்த போராட்டத்தில் கலந்துக்குவாங்க. நிறைய பேர் கலந்துக்கிட்டால் நிறைய பேரை தூக்கிட்டு போயிட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க சொல்லிட்டு ஒவ்வொரு நபராக வந்து நடந்துப்பாங்க. ஸோ அதுதான் வந்து தனிநபர் சத்தியாகிரகம். சிங்கிளான ஒரு ஆள் வந்து போராட்டம் பண்ணுவார். 1940 நடைபெறுது அக்டோபர் 13. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, வார்தாவில் 1940 அக்டோபர் 13 அன்று கூடிய காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் காந்தியடிகள் தொடங்கினார். ஸோ வார்தாவில் 1940 காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் காந்தியடிகள் தொடங்கினார். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் முதல் தனிநபர் சத்தியாகிரகி, இது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாருன்னா டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜன். இது வந்து ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின், கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டின் முதல் சத்தியாகிரகி யார் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது, டிஎஸ்எஸ் ராஜன். தேர்ட் பாயிண்ட்டு, இவரை தொடர்ந்து ராஜாஜி, சத்தியமூர்த்தி, பிரகாசம், மாப்போ சிவஞானம் உள்ளிட்ட பல தலைவர்கள் தனிநபர் சத்தியாகிரகின் போது சிறை சென்றனர். ஸோ இதே போல் தமிழ்நாட்டில் வந்து 2வது சத்தியாகிரகி ராஜாஜி, 3வது சத்தியமூர்த்தினர், 4வது டி பிரகாசம், 4வது மாப்போ சிவஞானம். இவங்க எல்லாமே வந்து தனிநபர் சத்தியாகிரகத்தில் போராடி ஈடுபட்டு சிறை சென்றவங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் டேட்டாவை தான் கொடுக்க போகிறோம். தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள் சோதம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, டி பிரகாசம், கே ராகேஸ்வர ராவ் ஆகியோரின் தலைமையில் உதயவனம் என்ற இடத்தில் முகாமை அமைத்தனர். 2வது பாயிண்ட்டு, உப்பு சட்டங்களை மீறியதாக அபராதம் கட்டிய முதல் பெண். உப்பு சத்தியாகிரகத்துக்காக அந்த அபராதத்தை மீறியதற்காக முதல்ல அபராதம் கட்டிய பெண் ருக்மணி லட்சுமிபதி. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, திரும்பவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. உப்பு சட்டத்தை மீறி முதலாக வந்து உப்பை அள்ளியது காரணத்துக்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது, ருக்மணி லட்சுமிபதி. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட்டு, 1932 ஜனவரி 26
ஆரியா என்பவர் பாஷ்யம், அதாவது ஆரியா என்றழைக்கப்படும் பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றினார். ஸோ அன்னைக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் சுயராஜ்ய தினம் கொண்டாடி இருப்பாங்க. அதன் சார்பாக என்ன பண்ணுவார், 1932 ஜனவரி 26 அன்னைக்கு ஆரியா எனப்படும் பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றிருப்பார். இந்த 3 டேட்டாவும் ரொம்ப முக்கியம். உதயவன இடத்துல வந்து முகாம் அமைச்சிருக்காங்க பிரகாசம் நாகேஸ்வர ராவ். ரெண்டாவது வந்து தான் உப்பு சத்தியாகிரகம், உப்பு சட்டத்தை மீறியதுக்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதியார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1932 ஜனவரி 26 ஆரியா எனப்படும் பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றினர். இந்த டேட்டாவும் முக்கியம். அதுக்கப்புறம் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை, இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கலாம். ஸோ ராஜாஜி, இதுக்கப்புறம் தான் வந்து ராஜாஜி வருவார். பாயிண்ட் நம்பர் 1, அது வரைக்குமே வந்து எலெக்ஷனெல்லாம் போட்டியிட மாட்டேன், இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு தான் வந்து எலெக்ஷனில் போட்டியிட்டு நாங்கள் வந்து முதல்வரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருந்த காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து இதுவாகி தேர்தலை பங்கு பெறுறாங்க 1937. ஸோ யார் வெற்றி பெறுறாங்க, எப்படி வந்து என்ன பண்ணுறாங்க, எந்த திட்டத்தை கொண்டு வராங்கன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1937 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மாபெரும் வெற்றி பெற்றது. செகண்ட் பாயிண்ட், ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தார். ராஜாஜி தான் வந்து முதலமைச்சராக ஆகிறாரு. தேர்ட் பாயிண்ட், மதுவிலக்க சட்டத்தை சேலத்தில் முதலில் அறிமுகம் செய்தார். நம்மளால் இப்பயுமே மதுவிலக்கு சட்டத்தை அமல்படுத்த முடியல, ஆனால் ராஜாஜி மதுவிலக்கை 1937 கொண்டு வந்திருக்காரு. இது கொண்டு வந்த இடம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டத்தில் தான் அமலுக்கு கொண்டு வரார் சோதனை முறையில். 4வது பாயிண்ட்டு, அந்த மதுவிலக்கு சட்டம் கொண்டு வந்த காரணத்தால் அதால் ஏற்படும் இழப்பை சரி செய்வதற்காக விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினர். அதாவது இப்போ நம்ம பே பண்ணுற ஜிஎஸ்டிக்கு முன்னாடி அந்த வேட் வரிலாம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் மதிப்பு கூட்டு வரி, அதை சொல்லுவாங்க, அந்த விற்பனை வரி. அடுத்து 5th பாயிண்ட்டு, இந்தியாவை கலந்தோசிக்காமல், இந்தியாவில் இருந்த அந்த முக்கிய அதிகாரியும் தலைவர்களையும் கலந்தோசிக்காமல் 2ஆம் உலகப் போரில் கலந்து கொண்டதால் காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்தது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, 1937 வந்து அந்த அமைச்சரவையில் வந்து ஜெயிச்சு பிரதிநிதியாக போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தோம்னா 2ஆம் உலகப் போர் ஏற்படுது. இதில் வந்து இந்தியாவில் இருக்க தலைவரை கலந்தோசிக்காத காரணத்தால் கலந்தோசிக்காமல் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்க, 2ஆம் உலகப் போரில் கலந்துப்பாங்க. இதுக்கு வந்து எங்களை கேட்காம கலந்துக்கிட்டீங்க, நீங்கள் நாங்களுமே உங்கள் அரசில் வந்து பிரதிநிதியாக இருக்கிறோம், அப்போ அரசாங்கத்தில் இவங்களும் வந்து அங்கம் பெறுவாங்க, ஸோ எங்களை கேட்காம நீங்கள் தனியாக பண்ணுறீங்கன்னா இந்த பதவியே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த தலைவர்கள் எல்லாமே வந்து அவங்க பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிவிடுவாங்க. அதுதான் வந்து முதல் காங்கிரஸ் அமைச்சரவை. அதை பற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள். ஸோ இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் எப்போன்னு பார்த்தோம்னா ராஜாஜி வந்துடுவார். ராஜாஜி வந்துட்டு என்ன பண்ணுவார், இந்தி லாங்குவேஜை கொண்டு வருவார். அவருக்கு எதிராக வந்து தமிழ்நாட்டில் யார் வந்து இந்த போராட்டம் நடத்தினாங்க, யார் தலைமை நடத்தினாங்கன்றது தான் படிக்க போகிறோம். இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம், ராஜாஜியால் பள்ளியில் இந்தி மொழி கட்டாயம் அறிமுகம் செய்யப்பட்டது. செகண்ட் பாயிண்ட், ஈவேரா இந்திய எதிர்ப்பு மாநாட்டை சேலத்தில் நடத்தினார். அப்போ இந்த ராஜாஜியும், அதாவது 1920 அந்த காலகட்டத்தில் ராஜாஜியும் பெரியாரும் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்து தான் அந்த ஒத்துழையாமை இயக்கத்திலாம் கலந்து கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பாருங்கள், 1937, 38, 39 இந்த டைமில் பார்த்தோம்னா ராஜாஜிக்கு மிகப்பெரிய எதிரியாகவே நம்ம பெரியார் மாறுறாரு. என்ன காரணத்தினாலாம் ஸ்கூலில் வந்து இந்தி மொழியை கட்டாய பாடமாக கொண்டு வராரு. இதனால் ஈவேரா இந்திய எதிர்ப்பு மாநாட்டை வந்து சேலத்தில் நடத்துகிறாரு. தாளமுத்து நடராஜன், இந்த 2 பேர், தாளமுத்து நடராஜன் போராட்டக்காரர்கள். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சிறையில் இவங்க 2 பேரும் செத்து போயிடறாங்க. சிறையில் அடைக்கும்போது சிறையிலேயே தாளமுத்து நடராஜன் இந்த 2 பேரும் வந்து மரணம் அடைகிறாங்க. 4th பாயிண்ட்டு, காங்கிரஸ் பதவி விலகியதை தொடர்ந்து சென்னை மாகாண ஆளுநர் இந்தி கட்டாய பாடம் என்பதை நீக்கினார். ஸோ காங்கிரஸ் வந்து அந்த 2ஆம் உலகப் போரில் வந்து பங்கெடுத்த காரணத்தால் வந்து பதவி விலகிடுவாங்க. ஸோ அதனால் அந்த இந்திய எதிர்ப்பு, அந்த இந்தியை வந்து இப்போ ஸ்கூலில் கொண்டு வந்தாங்கல்ல ஒரு லாங்குவேஜாக, அதை வந்து என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் அதிகாரிகள் திரும்பவும் நீக்கிடுறாங்க. ஸோ இந்த போராட்டத்தில் வந்து உயிரிழந்தவங்க தாளமுத்து நடராஜன் என்ற விடுதலை போராட மொழிப்போர் தியாகிகள். இவங்க 2 பேரும் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஈவேரா இந்திய எதிர்ப்பு மாநாட்டை முதல் எங்கே நடத்தினார் கேட்க வாய்ப்பு இருக்குது, சேலத்தில். அடுத்து பார்த்தோம்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 7, 8 அப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா பம்பாயில் இந்திய தேசிய கூட்டம் நடைபெறும். இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்துக்கான தீர்மானம் 1942 நடைபெற்ற ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி நடைபெற்ற மும்பை நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு என்ற இந்த இயக்கத்துக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செகண்ட் பாயிண்ட்டு, 1942 ஆகஸ்ட் 9
காந்தி இயக்கத்தை தொடங்கினார். காந்தி தான் இந்த இயக்கத்தை தொடங்குறாரு. செய் அல்லது செத்துமுடி என்ற முழக்கத்தை வழங்கினார். அப்போ தான் வந்து என்ன பண்ணார், டூ ஆர் டை அப்படின்ற மாரி செய் அல்லது செத்துமுடி என்ற முழக்கத்தை முன்வைத்தார், வழங்கினார். ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களையும் கைது செய்தது. ஸோ இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ரொம்ப பெருசாக வந்து பூம் ஆகிறதால அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்தமாக இருந்த காங்கிரஸ் தலைவர் எல்லாத்தையும் கூண்டோட தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நினச்சி ஒரு தலைவரோட விடலை. ஸோ அப்போ 5th பாயிண்ட், பம்பாயிலிருந்து ரயில் மூலம் வந்த காமராஜர் அரக்கோணத்தில் இறங்கி தலைமறைவானார். ஸோ இந்த போய் கலந்துக்கிட்டு இருப்பார் அந்த கூட்டத்தில் நம்ம காமராஜர். ஸோ இது போல் வந்து தலைவர்களை எங்கே பார்த்தாலுமே தூக்கி உள்ளே போடுறாங்க அப்படின்ற நியூஸ் கேள்விப்பட்ட உடனே பம்பாயிலேருந்து நம்ம சென்னைக்கு வர வேண்டிய ரயிலுக்கு முன்னாடி அரக்கோணத்தில் என்ன பண்ணுவார், இறங்கி நம்மளாச்சும் வந்து வெளியே இருந்தால் மற்ற தலைவர்களை காப்பாற்றலான்ற நோக்கத்துக்காக காமராஜர் வந்து அந்த ரயிலிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இது புக் டேட்டா தான், தீராத மக்கள் இயக்கம். ஸோ முக்கிய தலைவர்கள்லாம் உள்ளே பிடிச்சி போட்டாலுமே மக்களாக வந்து நிறைய பேர் எடுத்து செஞ்சு போராட்டம் செஞ்சாங்க. அது என்னென்ன போராட்டம் செஞ்சாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பக்கிங்ஹாம், கர்நாடிக் மில், சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி, மின்சார டிராம், தொழிலாளர்கள், இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. மொத்தமாக அந்த வேலை செய்கிற சமூகம் எல்லாமே தலைவர்கள் இல்லைனாலும் விடுதலை போராட்டத்துக்காக போராட்டம் பண்ணுறாங்க. 2வது ராயல் இந்திய கடல் புரட்சியும் ராயல் இந்திய கடற்படை புரட்சியும். இங்கிலாந்தின் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி அரசு தொடங்கிய பேச்சுவார்த்தைகள் விடுதலைக்கு வகுத்தனர். ஸோ இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு காரணம் இந்த ராயல் இந்திய கப்பல் படை புரட்சி. அப்போ கப்பலால் செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம கப்பலை ஓட்ட மாட்டோம், நீங்கள் கப்பலை வந்து நாங்கள் கொண்டுடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்போல்லாம் ஃப்ளைட்லாம் போக முடியாதில்ல, கப்பலில் தானே போக முடியும். ஸோ அதுக்காக பயந்தாங்க. அதே போல் வந்து இங்கிலாண்டில் ஆட்சி மாற்றம் நடைபெறுது. தொழிலாளர் கட்சி வந்து ஆட்சிக்கு வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பேச்சுவார்த்தையை தொடங்குறாங்க, இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக தமிழ்நாட்டில் நடந்த விடுதலை போராட்டங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927 பார்த்தோம். அப்புறம் பூரண சுயராஜ்ய தினம் வந்து கொண்டாடுறாரு நேரு, 1930 கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் 1932 ஜனவரி 26 பூரண சுயராஜ்ய தினம் கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் நடைபெறுது. 1930 ஏப்ரல் 13 ஏப்ரல் 28 உப்பு வந்து அல்றாரு. அதனால் வந்து ராஜாஜி கைது செய்யப்படுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தனிநபர் சத்தியாகிரகம் முதல் தனிநபர் சத்தியாகிரகி பார்த்தோம்னா TSS ராஜன், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராஜாஜி, அப்புறம் சத்தியமூர்த்தியினார், மாப்போ சிவஞானம், இவங்களாம் வந்து அந்த தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபடுறாங்க. அப்புறம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அந்த இயக்கம் கொண்டு வராங்க 1942 ஆகஸ்ட் 9 அப்போ செய் அல்லது செத்துமுடின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களுமே தூக்குறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, பம்பாயிலேருந்து சென்னைக்கு வந்த ரயிலில் காமராஜர் அரக்கோணத்தில் இறங்கி தப்பிச்சு போயிடுறாரு. அப்புறம் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை இதை பற்றி பார்த்தோம். 1937 ராஜாஜி முதலமைச்சர் ஆனார். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். ஹிந்தியை கொண்டு வந்ததால் அவர் மீது பயங்கரமான எதிர்ப்பு நடைபெற்றது. அதை எதிர்த்து என்ன பண்ணுறாரு, ஈவேரா சேலத்தில் இந்திய எதிர்ப்பு மாநாட்டம் நடத்துகிறாரு. அதை பார்த்தோம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பார்த்துட்டோம். காங்கிரஸ் முதலமைச்சர் அதையும் பார்த்துட்டோம். ஸோ இதுதான் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த 2 வீடியோவில், ஒவ்வொரு வீடியோவும் 20 நிமிஷம் நினைக்கிறேன். மொத்தமாக 40 நிமிஷம் பார்த்தாலே கண்டிப்பாக நீங்கள் மினிமம் 2லேருந்து ஒரு 4 மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. இது போல் வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போகிற வீடியோஸ் தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.